வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு அருமையான சீதாப்பழம் மில்க் ஷேக் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டு பொருட்கள் வச்சு தான் இந்த ரெசிபியை தயார் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கம்மி சர்க்கரை இல்லைன்னா டயட் சுகர் யூஸ் பண்ணி நீங்கள் தயார் பண்ணலாம். நான் சர்க்கரையே சேர்க்கல. நீங்கள் நாட்டி சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சீதாப்பழமே நல்லா பழுத்து இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லாவே சாஃப்டாக பழுத்து இருக்குது. ஸோ நிறைய சர்க்கரை இருக்குது அதில். இங்கே 1 கப் அளவுக்கு பால் நல்லா காசி அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஒரு பவுலில் அந்த பாலை சேர்த்து இது ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பாலை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ பாலை நம்ம மிக்சியில் சேர்த்து அடிக்கிறப்போ அது நல்லா க்ரீமியாக ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஐஸ்கிரீம் ஆகட்டும் வேறு ஒரு பொருட்கள் திக் பண்ணுறதுக்கு நம்ம சேர்க்க தேவையில்லை. ரொம்பவே நேச்சுரல் அண்ட் ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இதில் சர்க்கரை கூட சேர்க்கல பாருங்கள். இது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஐட்டம். இப்போ சீதாப்பழம்னாலே நிறைய விதைகள் இருக்கும் இல்லையா, அது உள்ள. ஸோ அது நீக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தட். நம்ம இந்த பழம் நல்லா பழுத்து இருந்ததுனாக்கா இது கையிலேயே புளி கரைக்கிற மாதிரி நம்ம கரைச்சி அந்த விதைகளெல்லாம் நீக்கிடலாம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த பழத்தை வழித்து நீங்கள் ஒரு ஜல்லடை கரண்டியில் சேர்த்துக்கோங்க. ஜல்லடை பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு ஜல்லடையில் சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய கண் இருக்கிற ஜல்லடையில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்பூன் இது பின்னாடி பக்கம் வச்சு அந்த பழத்தை நல்லா தேய்ச்சிங்கனாலே அந்த விதைகள்லாம் செப்பரேட் ஆகிடும். பழம் நல்லா வடிகட்டி அந்த கீழே பவுலில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். இன்கேஸ் பழம் அப்படியே இருக்குதுனாக்கா நீங்கள் விதைங்கள்லாம் நிதானமாக அது கரைக்கிற மாதிரி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அவ்வளோ சிம்பிளுங்க. ரொம்பவே ஈஸியாக நம்ம இந்த சீதாப்பழத்தை நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சீதாப்பழம் ஸ்ட்ரெயின் ஆனதும் அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நான் முழுசாக ஒரு சீதாப்பழம் யூஸ் பண்ணேன் 1 கப்பு மில்க் ஷேக்குக்காக. நீங்கள் இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், மிக்சியில் நான் அந்த பால் ஃப்ரீஸ் பண்ணதை லைட்டாக உடைச்சி விட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதுலேயே நம்ம அந்த சீதாப்பழம் பல்ப்பு, அந்த ஒரு முழு சீதாப்பழத்தது பல்ப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து அரைக்க வேண்டியது தான். டீட்டெயில் ரெசிபி அலாங் வித் பிளாக் போஸ்ட் எல்லாமே என்னோடய பிளாகில் இருக்குங்க. நிறைய ரெசிபீஸ் அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய பிளாக் விசிட் பண்ணுங்கள். இதே ரெசிபி நான் இங்கிலீஷில் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். பாருங்கள், அருமையான சீதாப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு அருமையான மில்க் ஷேக். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் கார்னிஷ் பண்ணுறதுக்காக பிஸ்தா நறுக்கி நான் மேலே சேர்த்து இந்த மில்க் ஷேக்கை நான் பரிமாறியிருக்கேன். அருமையான சீதாப்பழம் மில்க் ஷேக் ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.